63,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 26 கடற்படை ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம். இந்தியா பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தான் மீதான நடவடிக்கை குறித்து பிரதமர் இல்லத்தில் 40 நிமிடத்தில் ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் கூட்டத்தில் பங்கேற்பு. பஹல்காம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்காதது அவமானகரமான விஷயம் என கார்கே குற்றச்சாட்டு. நாட்டின் சுயமரியாதைக்கு பாதிப்பு நேர்ந்ததை பற்றி கவலைப்படாமல் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றதாக விமர்சனம். लेकिन उस मीटिंग में मोदी जी नहीं आए। यह शर्म की बात है। देश के स्वाभिमान को जब धक्का हो रहा, आप बिहार में चुनावी भाषण करते हो और यहां पर दिल्ली में नहीं आ सकते आप। பஹல்காம் தாக்குதலை கண்டிப்பதற்காக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். இன்று ஒரு நாள் மட்டும் கூட்டம் நடைபெறும் நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு உறுப்பினர்கள் அஞ்சலி. பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை போராளிகள் என அடையாளப்படுத்தியதற்கு எதிர்ப்பு. பிபிசி இந்தியா தலைமை நிர்வாகிக்கு கடிதம் மூலம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிப்பு. தொடர்ந்து 4வது இரவாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். பூஞ்ச், குப்வாரா மாவட்டங்களில் இந்திய வீரர்கள் பதில் தாக்குதல். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உதவுவோருக்கு எதிராக தொடரும் அதிரடி. மேலும் 3 பேர் இல்லங்களை தகர்த்து எறிந்த பாதுகாப்பு படையினர். தமிழகத்திற்குள் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். காஷ்மீர் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும் உறுதி. திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதுடன் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடே சாட்சி. காவல்துறையின் செயல்பாடுகள் சரியில்லை என இபிஎஸ் கூறியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை.
கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டப்பேரவையில் சரமாரி புகார். ஆதாரம் இல்லாத பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதாக முதலமைச்சர் விமர்சனம். இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வது இந்த ஆட்டின் சிறந்த நகைச்சுவை என்றும் சட்டப்பேரவையில் பதிலடி. 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அவங்க சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியை சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை என நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிமாநில கொள்ளையர்கள் சென்னையை குறிவைத்து விமானத்தில் வந்து கொள்ளையடித்து செல்வதாக இபிஎஸ் விமர்சனம். அமைதியான வளமான மாநிலம் என்பதால் கொள்ளையர்கள் குறிவைப்பதாகவும், ஆனால் காவல்துறை திறமையாக கண்காணித்து தடுப்பதாகவும் முதலமைச்சர் விளக்கம். இன்னும் சொல்ற தமிழ்நாடு அமைதியாக இருக்க காரணத்துல தான் வந்து தைரியமா கொள்ளடிக்கிறதுக்கு வராம, அதான் அமைதியா இருக்கு பாருங்க தமிழ்நாடு, அதுதான் காரணம். ஆனா இருந்தாலும் அதையும் பிடிச்சிருக்கு, அதையும் காவல்துறை விழிப்போடு இருந்து அவனை கைது செய்தது மட்டுமல்ல, கைது செய்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ வானதிக்காக குரல் எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள். இரு கட்சிகளிடையே கூட்டணி அமைந்த நிலையில் சட்டப்பேரவையில் ஆதரவு கரை. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து. அமைச்சரின் மனைவி மகன்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதத்தில் விசாரணை முடிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்தார் அமைச்சர் கோவிச்செழியன். பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணை முதலமைச்சரே இருப்பார் எனவும் சட்ட முன்வடிவில் தகவல். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயருகிறது. 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டொன்றுக்கு 1252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும். அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகப்பேறு விடுப்பு காலம் பதவி உயர்வுக்கு தகுதி காலமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை அளிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அமைச்சரவையில் இணையும் மனோ தங்கராஜ். இன்று மாலை நடக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக சட்டமன்றத்தில் இருக்கைகளும் மாற்றியமைப்பு. முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர்களின் பெயர்கள் இருக்கையிலிருந்து அகற்றம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பொன்முடி, செந்தில் பாலாஜி பேரவைக்கு வராமல் தவிர்ப்பு. சட்டப்பேரவையில் இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஆப்சென்ட். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு.
ராமாயணத்திலேயே பெண்களை தூக்கி சென்று விட்டார்கள். ஆகவே அனைத்து இடங்களிலும் நல்லவர்களும் இருப்பர், கெட்டவர்களும் இருப்பார்கள் என அமைச்சர் துரைமுருகன் பதில். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். தற்போது அமைச்சராக இல்லை என்ற வாதத்தை ஏற்று முடித்து வைப்பு. விசாரணை முடியும் வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என அமலாக்கத்துறை வாதம். வழக்கு முடிய 15 ஆண்டுகள் கூட ஆகலாம், அதுவரை எந்த பதவியும் வகிக்க கூடாதா என செந்தில் பாலாஜி தரப்பு கேள்வி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஜாமீன் நிபந்தனைப்படி ஆஜராகி கையெழுத்திட்டார். அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என செந்தில் பாலாஜியிடம் உச்சநீதிமன்றம் கேட்டிருந்த விவகாரம். சட்டப்படியான முறையில் ஜாமீன் வழங்காமல் இப்படி ஒரு அணுகுமுறையை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ளக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தவிர அவர் அமைச்சராக நீடிப்பதா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் ஜாமீன் வழங்கப்படும் என்கிற உச்சநீதிமன்றத்துடைய அந்த அணுகுமுறையை நாங்கள் ஏற்கவில்லை. அது சட்டப்படியாக அணுகப்பட வேண்டுமே தவிர இத்தகைய முறையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல. இரட்டை இலை விவகாரத்தில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் விசாரணை துவக்கம். இபிஎஸ் சார்பில் CV சண்முகம், OPS தரப்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி ஆஜராகி வாதம். பாஜகவுடன் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்துள்ளதால் நமக்கு செலவு மிச்சம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. மக்கள் தானாகவே நமது கூட்டணிக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்றும் நம்பிக்கை. மக்களே திருப்பி கொடுத்துருவாங்க. மிகப்பெரிய பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன வேலை ஓட்ட போட்டு போகணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாகும் நினைக்கிறேன். என்ன அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தோடு, அரசியல் சாணக்கியத்தோடு காய்களை நகர்த்தி நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் வெற்றி பெற்று வருகிறார் சொன்னார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் திருநாய்கள் தொல்லை. மருத்துவமனையின் உள்பகுதியிலும் உலா வரும் காட்சிகள். கொடைக்கானல் மன்னவனூரில் காட்டுப்பன்றியால் தாக்கப்படும் சம்பவம் குறித்து அதிகாரிகளுடன் முறையிட்ட பொதுமக்கள். திட்டமிட்ட பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு 3 மணி நேரமாக வன அலுவலர் வராததால் மக்கள் ஆவேசம். மக்களோட பேசுகிற தன்மை ஒரு நாள் கூட கிடையாது. இப்ப இந்த மாதிரி இப்ப அவர் சார்ந்து உடுமையிலிருந்து 6 மணி நேரம் வராது, 2 மணி நேரத்துக்கு வரக்கூடிய வரமாட்டேன். அன்னைக்கு அவ்வளவு விஷயம் ஆச்சு. இப்ப இருக்கிற வனவிலங்குகளால 300 பேர் சாப்பிடுற நிலைமை அடுத்த ஒரு நாளையும் நடக்காது. சிதம்பரத்தில் கர்ப்பிணிக்கு பரிமாறப்பட்ட பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் அதிர்ச்சி. சேலம் RR பிரியாணி கடையில் உணவு சாப்பிட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து மண் குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மனை நீதிமன்ற ஆணைப்படி சென்று வழிபட்ட பட்டியலின மக்களுக்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். மாற்று சமூகத்தின் ஒரு பிரிவைச் சேர்ந்த 72 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமுனை அருகே 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் கத்தியால் குத்தி கொலை. சிறுவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கொலை செய்த மற்றொரு சிறுவன் கைது.
சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது. டெல்லி போலீசார் அளித்த தகவலின்படி 33 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 ரூபாய் குறைந்தது. ஒரு பவுன் தங்கம் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. கொடைக்கானல் அருகே மன்னவனூரில் சுழல் சுற்றுலா மையத்தை மூடி பொதுமக்கள் போராட்டம். காட்டுப்பன்றி தாக்குதல் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு வன அலுவலர் வராததால் ஆவேசம். ஆபாச காட்சிகளை தணிக்கையின்றி வெளியிடுவதாக நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹுலு போன்ற OTT தளங்களுக்கு நோட்டீஸ். முக்கிய பிரச்சினை என்பதால் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.